ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து கேழ்வரகு மாவு. கேழ்வரகு மாவு அதாவது ராகி மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ராகி மாவு தான் இது. பாருங்கள், இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா போட்டுக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவு, சரிங்களா? அதனால் நம்ம கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றத விட இது வந்து கேழ்வரகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டிருக்கு. ரெண்டாவது வந்து கேழ்வரகு வந்து உடம்புக்கு அவ்வளோ சத்து, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஏதோ ஒரு வகையில் குழந்தைங்களுக்கு வந்து கேழ்வரகு வந்து கொடுக்கணும், சரிங்களா? அதனால் நம்ம இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இதை ஒரு பக்கோடா மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, சரிங்களா? அதுதான் நான் இப்போ இன்றைக்கி போட்டுட்ருக்குறேங்க. என்ன கலருக்கு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் கம்மியாக இருந்தால் இருந்துட்டு போகுது, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. உடம்புக்கு ஹெல்த்தின்னா பாவக்காய் ரொம்ப நல்லது, ஆனால் கசப்பாக இருக்குது. அதே மாதிரி கேழ்வரகு வந்து பார்க்குறதுக்கு வந்து பஜ்ஜி மாதிரி நல்லா மஞ்சளாக இருக்காது, கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் உடம்புக்கு ஹெல்த்தி, சரிங்களா? பாருங்கள், பிசைஞ்சு வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க, சரிங்களா? அதனால் நான் வந்து ராகி மாவு தான் இன்றைக்கி வந்து ராகி மாவு எடுத்துருக்கேன். ராகி மாவு எடுத்து பக்கோடா மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் லீவ் டைமில் ஹெல்த்தியாக இருக்கிற ஃபுட்டாக கொடுக்கணும். ஏன்னா ஸ்கூலுக்கு போகிற டைமில் பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, டியூஷன், ஸ்கூலு அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து வீட்டில் லீவில் இருக்காங்க, அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியான உணவை தான் கொடுக்கணும். அதனால் நான் பார்த்திங்க கேழ்வரகு பக்கோடா போட்டுட்ருக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதை பிசைஞ்சு வச்சுருக்கேன், வெந்துட்டுருக்குது, போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க கேழ்வரகு பக்கோடா சாப்பிடலாம். யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.